is Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்க பொண்ண என் பையன் சுத்தமா மறந்துட்டான். அவனுக்கு நாங்க வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். எப்படி வேற இடத்துல பொண்ணு பாக்குறீங்களா? அது எப்படி முடியும்? ஏன் ஏன் என் பையன் உன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன தலையெழுத்தா? ஆமா, தலையெழுத்து தான். அந்த தலையெழுத்த நான் மாத்தி காட்டுறேன். என் பையன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆல்ரெடி எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன வளரலைங்க, அவன் உண்மையை தான் சொல்றான். ஆமா பல்லவி, அவங்க ரெண்டு பேரும் நமக்கெல்லாம் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்கம்மா? இன்னும் எதுக்குங்க இவங்க கிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க? இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் வாசலோட வெளிய அனுப்புங்கன்னு சொன்னேன். நீங்க தான் நாகரிகம் அது இதுன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டீங்க. இப்ப பாத்தீங்களா அவங்க நாகரிகத்தை? பாருங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும், பேசிட்டு இருக்காதீங்க. நாங்க சரியான எவிடன்ஸ் தான் வந்திருக்கோம். என்ன எவிடன்ஸ்? இந்த எவிடன்ஸ் போதுமா? என்ன திகச்சு போய் நிக்கிறீங்க? என் தங்கச்சி பக்கத்துல மாலையும் கழுத்து மணிக்கிறது உங்க பையன் கார்த்திக் தானே? இல்ல அதுக்கும் ஏதாவது எவிடன்ஸ் வேணுமா? போத நிறுத்து. இப்படி ஒரு போட்டோ கொண்டு வந்து காட்டிட்டா நாங்க நம்பிடுவோமா? பல்லவி, முதல்ல கோவப்படுறத நிறுத்து. உன் கோவத்தால எந்த நல்ல முடிவும் எடுக்க முடியாது. என்ன ஏதுன்னு விசாரி. இதுல விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில இந்த மாதிரி எத்தனையோ போட்டோ ரெடி பண்ணலாம். இது என்ன பெரிய கஷ்டமா? அப்ப இந்த போட்டோ பொய்ன்னு சொல்றீங்களா? ஆமா. இத பாருங்க, இது பொய்யன்னு உங்க பையன் கார்த்திக் வந்து சொல்லட்டும். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறோம். கூப்பிடுங்க அவரை. கார்த்திக் வீட்ல இல்ல, வெளியில போயிருக்கா. எப்ப வெளில போனாரு? நேத்து காலையில போனவன் இன்னும் வரல. என் தங்கச்சி நேத்து காலையில போனவதா. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கேயோ போயிருக்காங்க. இதுல இருந்தாவது புரிஞ்சுக்கோங்க, அவங்க காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இந்த போட்டோ எடுத்துக்கிட்டது எல்லாமே நிஜம்தான். பல்லவி, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்கள மாதிரி தான் என் பொண்ணு ஸ்ரீநிதியும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன காரணத்தினாலயோ உங்களுக்கு அவளை பிடிக்காம போயிடுச்சு. உங்களுக்கு பிடிக்காதப்போ அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது சரியா இருக்காதுன்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் இப்படி கல்யாண அளவுக்கு போவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. உங்க கோவத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்னோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெத்த பொண்ணை காணுமேன்னு நேத்துல இருந்து நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ ஆபீஸ்ல அவ போற இடத்துல எல்லாம் விசாரிச்சிட்டோம். தெரியலங்கிற பதில் தான் வருது. எங்க போயிருக்கான்னு தெரியாம கலங்கி நின்னப்பதான் எங்களுக்கு இந்த போட்டோ கிடைச்சது. நான் ரொம்ப நம்பி வந்திருக்கேன். என் பொண்ணை பார்க்கலன்னா நான் நெஞ்சு வெடிச்சே செத்து போயிடுவேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க கால்ல விழுந்து வேணாலும் கெஞ்சி கேக்குறேன். என்ன காயத்ரி இது? உங்களை நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உங்க பொண்ணு காணாம போனதுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்க பொண்ணு உங்கள மாதிரி இல்லைங்க. அவளுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. போதும், நிறுத்துங்க. தேவையில்லாம என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசாதீங்க. அவளை தப்பானவன்னு சொல்றீங்களே, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? இருக்கு, கொண்டு வரேன். மிஸ்டர் ராஜாராமன், கவலைப்படாதீங்க ஸ்ரீனிவாசன். ஸ்ரீநிதிக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவன் நல்லபடியா வந்துருவா. எவிடன்ஸா கேக்குற? எவிடன்ஸ் பாரு. இப்ப தெரியுதா உங்க பொண்ணோட லட்சணம்?
பிரச்சனை என்னன்னு? போதும் பல்லவி, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ நீ இஷ்டத்துக்கு பேசாதீங்க. இந்த போட்டோல ஸ்ரீநிதிக்கு பக்கத்துல இருக்கிறது ஸ்ரீநாத்தோட ஃப்ரெண்டு பிரேம். அவங்க 2 பேரும் இணைச்சு தப்பா பேசுறீங்களே. ஏங்க இது எங்க ஆபீஸ் ஓப்பனிங்கப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. நான் கூட அங்கதான் இருந்தேன். சரி, இது தப்பு இல்லனா இந்த போட்டோ எதுக்கு எனக்கு அனுப்பணும்? இது பாருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் என் பையன் உங்க பொண்ணை சுத்தமா மறந்தாச்சு. இப்ப வந்து உங்க பொண்ணு காணாம போயிட்டான்னா அதுக்கு வேற யாராவது தான் காரணமா இருக்கும். எதுக்கு இங்க நின்று டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. போறோம் பல்லவி. உங்க வீடு தேடி வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டீங்க. இவ்வளவு தூரம் நாங்க கெஞ்சி கேட்டோம், உங்க மனசு இறங்கலையே. பரவாயில்ல பல்லவி, உங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்ததுக்கு எங்களை அம்மா மன்னிச்சிருங்க. எதுக்காக இவங்க கிட்ட கெஞ்சிட்டு நின்னுட்டு இருக்க? இவங்களுக்கெல்லாம் நம்ம வேதனை புரியாதும்மா. இவங்க மனசு ஜென்மமே இல்லை. இவங்களை எங்க பார்க்கணுமோ அங்க பாத்துக்கலாம். வாமா போலாம். இன்னும் ஏன் நின்று இருக்கீங்க? ஸ்ரீனிவாசன் சார். சாரி சார். ச்சே. என்ன பல்லவி இது? சாரிங்க, இத பத்தி நான் பேச விரும்பல. கடவுளே, என் பொண்ணு ஸ்ரீநிதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. 23 வருஷமா அவளை காணாம அவளை பெத்தவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க படுற வேதனையே என்னால தாங்க முடியல. இப்ப ஸ்ரீநிதியை என்கிட்ட இருந்து பிரிச்சு சோதனை மேல சோதனை கொடுக்காத. என் பொண்ணு நல்லபடியா திரும்பி வரணும். அவளுக்கு எந்த ஆபத்தும் கொடுக்காத. அப்பா ஆ போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களே, என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ வாங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ. உட்காருங்க. தேங்க்யூ. உங்கள் கம்ப்ளைண்ட்டில் எல்லா டீட்டெயில் எழுதி கொடுத்துருக்கீங்க. ராஜாராம் வீட்டில் விசாரிச்சிங்களே, என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட இருந்து எந்த உண்மையும் வர மாட்டேங்குது. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சும் வெளியே தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்களா? எங்களுக்கு தெரியல சார். எங்க பொண்ணுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்க ஆபீஸ்ல சொன்னதை வச்சுதான் நாங்க விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனோம். ஒரே நாள்ல 2 பேர் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னா எங்கேயாவது தலைமறைவா தான் இருக்கணும். ஓகே, நானே அவங்க வீட்டில் என்கொயரி பண்ணி பார்க்குறேன். நீங்களும் ஸ்ரீநிதி ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட துருவி விசாரிச்சு பாருங்க. லவ்வர்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உண்மையை மறைக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படியாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டோன்ட் வரி, இமீடியட்டா கண்டுபிடிச்சிடலாம். சரி. அப்புறம் இந்த ராஜாராமோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? ஆ ராஜாராமன், நம்பர் 10 பிருந்தாவன் அவென்யூ, ஆரியபுரம். ராஜாராமன் நம்பர் 10 பிருந்தாவன் அவென்யூ, ஆரியபுரம். ஆரியபுரம். இந்த கல்யாண போட்டோ இருக்கிறதா ஏதோ சொன்னீங்களே, அதை கொஞ்சம் கொடுங்க. அதட ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே சார். என்னையோட 2 நாள் ஆகுது. சொல்லாம கொல்லாம இந்த புள்ள எங்க போச்சுன்னே தெரியல. ஏமாப்ல கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சீங்களா? எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன் சார். அவன் சோஷியல் சர்வீஸ் பண்ற இடங்கள், ஆசிரமங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டேன். யாருக்கு எதுவும் தெரியலங்கிறாங்க. ஏமாப்ல எதுக்கும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் கார்த்திகேயன் வீடு இதான் சார். அவரை கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். உள்ள வாங்க.
உட்காருங்க சார். தேங்க்யூ. கார்த்திகேயனுக்கு நீங்க யாரு? என் பையன் தான் சார். அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க, என்கொயரி பண்ணுங்க. அவன் வீட்டில் இல்லை சார், வெளியில் போயிருக்கான். நீங்க அவருக்கு யாரு? நான் கார்த்திகேயனோட ஃபாதர். ஓஹோ. அவர் என் மாமனார், அவங்க என் மாமியார். ஓகே. இப்போ அவர் எங்க போயிருக்காரு? எங்களுக்கே தெரியாது. 2 நாளா வீட்டுக்கே வரல. எங்க போனான்னு தெரியல. ஏதோ கேஸ் விஷயமா விசாரிக்கணும்னு சொன்னீங்களே, என்ன கேஸ் சார்? ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி அவங்க பொண்ணு ஸ்ரீநிதியை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது விஷயமா தான் கார்த்திகேயன் விசாரிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸ்ரீநிதி காணாம போனதுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவனை எதுக்காக விசாரிக்கணும்? சம்மந்தம் இருக்கிறதுனால தான் விசாரிக்க வந்திருக்கேன். உங்க பையனுக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். அந்த பொண்ணு கூட உங்க பையன் நெருங்கி பழகியிருக்கான். இந்த போட்டோவை பாருங்க. என்ன எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்க பொண்ணும் அந்த பையனும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி பழகி லவ் பண்ணிருக்காங்க. நீங்களும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கீங்க, பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருக்கு. இப்ப உங்க பையனையும் காணோம், அந்த பொண்ணையும் காணோம். அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியாம அவங்க வேற எங்கேயாவது போயிருக்கணும், ரைட்? இன்ஸ்பெக்டர், கார்த்திக் அப்படிப்பட்ட பையன் இல்ல. நாங்க அப்படி அவனை வளர்க்கல. மேடம், இருந்தாலும் இந்த போட்டோ மட்டும் பார்த்துட்டு அவனை குற்றவாளின்னு சொல்லுவீங்களா? நோ, நான் அவரை குற்றவாளின்னு சொல்லல. உங்க பையனும் மேஜர், அந்த பொண்ணு மேஜர். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அது சட்டப்படி குற்றம் இல்லையே. சரி, கொஞ்சம் இருங்க, வரேன். இத பாருங்க. இப்ப சொல்லுங்க, அந்த பையனோட இந்த பொண்ணு திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி இருக்கலாம்ல? இந்த பையன் யாரு? யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவன் பேர் பிரேம்னு எங்க கார்த்திக் சொல்லிருக்கான். இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கொரியர்ல வந்தது. ஆனா யார் அனுப்பிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, இந்த போட்டோ என்கிட்ட இருக்கட்டும், நான் விசாரிச்சுக்கிறேன். மீன்வைல் கார்த்திகை உங்களை கான்டாக்ட் பண்ணா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிச்சயமா சார். நான் கிளம்புறேன். ஓகே. ஓகே, பை. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீநாத், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஸ்ரீநிதி பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? இன்னும் இல்ல, நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம். பை தி பை, ஸ்ரீநாத், உங்களுக்கு பிரேம் யாராவது தெரியுமா? தெரியுமே. பிரேமி என் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் என் பிஸ்னஸ் பார்ட்னர் கூட. ஐ சி. உங்க சிஸ்டருக்கு அவரை தெரியுமா? நல்லா தெரியும் இன்ஸ்பெக்டர். அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவான். ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, உங்க சிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ரொட்டீன் என்கொயரி தான். அந்த பிரேமோட அட்ரஸ் கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா? சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட். சொல்லுங்க மிஸ்டர் ஸ்ரீநாத். ஓகே மிஸ்டர் ஸ்ரீநாத், தேங்க்யூ. ஐ வில் கால் யூ பேக். ஓகே சார். ஏயா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். கொஞ்சம் இரு. என்னையா அது மீசி வரைஞ்சி வச்சிருக்க? ஆமா ஐயா, துபாய் போனோம்னா முடியெல்லாம் கொட்டி போச்சு. உடனே ஆம்பளை கலைக மீசை தானே, அதனாலதான் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அழகா ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
ஒட்டகம் உதைச்ச உதையில மீச பிஞ்சு போச்சோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன அது வாட்ச்மேன் வீட்டுக்குள்ள வர்றாரு? யோ இன்ஸ்பெக்டரியா எந்திரி. வாங்க சார் உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. மிஸ்டர் பிரேம் இருக்காரா? என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன என்கொயரி. அவர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பிரேம் என் பையன் தான். என்ன விஷயம் என்கிட்டயே சொல்லுங்களேன். ஓஹோ, அவருக்கு பசிச்சா நீங்க சாப்பிடுவீங்களா? கொஞ்சம் கூப்பிடுங்க சார். பிரேம் பிரேம் வரப்பா. வாப்பா, போலீஸ் வந்திருக்குது. என்னப்பா? இவன் தாங்க என் பையன், இது என் சம்சாரம். வணக்கம் சார். மிஸ்டர் பிரேம், ஸ்ரீநிதி காணாம போன விஷயமா ஒரு ஃபார்மல் என்கொயரிக்கு அவங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். சொல்லுங்க சார். ஸ்ரீநிதியும் நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டேன். ஸ்ரீநிதி அண்ணா ஸ்ரீநாத் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். அவன் மூலமாக தான் அவன் ஃபேமிலியில் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். அந்த வகையில் தான் ஸ்ரீநிதி எனக்கு பழக்கம். வேற என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். என்னடா அது? ஏதோ ஒரு அக்யூஸ் கிட்ட விசாரிக்கிற மாதிரி அவரு விசாரிச்சுட்டு இருக்காரு, நீயே தத்து புத்துன்னு உளறிக்கிட்டு இருக்கிற. ஏன் சார், ஸ்ரீநிதி காணாம போனதுக்கும் என் பையனுக்கு என்ன சார் சம்பந்தம்? எதுக்கு இவனை விசாரிச்சுட்டு இருக்கீங்க? சார், என் பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அவன் உண்டு, அவன் பிசினஸ் உண்டுன்னு தான் சார் இருப்பான். இருங்க, இப்ப நான் அவர் எதுவும் தப்பா சொல்லலையே. விசாரிக்கிறதுக்காக வந்து என்ன சொன்னேன்? விசாரிக்க வந்ததே தப்பு சார். அவனுக்கு எதுவுமே தெரியாது சார். பா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சார்? ஸ்ரீநிதி காணா போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அது சம்மந்தமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். தம்பி குணத்துல தங்கம், அவரை போய் நீங்க சந்தேகப்படுறீங்க? இவர் யாரு? இவரு என் ஃப்ரெண்டு கண்ணாயிரம்னு பேரு. கெஸ்டா என் வீட்டுல தங்கி இருக்காரு. ஏன் இப்படி மேலைங்களையும் பாக்குறீங்க? சார், துபாயில இருந்து நான் எதுவும் கடத்திட்டு வரல சார். என்ன அப்படி அப்படி பாக்குறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க, அவரு காது கொஞ்சம் மந்தம். I see. இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இருக்காதுங்க, இவர் இப்பதான் துபாயில இருந்தே வந்திருக்காரு. வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் நில்லையா. மிஸ்டர் பிரேம், ஸ்ரீநிதி நீங்க கடைசி எப்ப பாத்தீங்க? கரெக்டாக சொல்ல முடியாது சார். ஒரு 4-5 நாள் இருக்கும். அப்போ என்ன பேசிக்கிட்டீங்க? சரியா ஞாபகம் இல்லை சார். சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் இது சம்மந்தமாக எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன் சார். உங்களை விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். இட்ஸ் மை டியூட்டி. அப்படி என்ன சார் கட்டாயம்? சார், இந்த என்கொயரி தேவையில்லை நான் நினைக்கிறேன். அக்கார்டிங் டு எவிடன்ஸ் ஆக்ட். இத பாருங்க, எனக்கு முறையான பதில் கொடுத்தீங்கன்னா இந்த என்கொயரி சாதாரணமா முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு சட்டம் அதுன்னு ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, நானும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். உங்க பையனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்கட்டுமா? சார், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. என்னங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சார், ஸ்ரீநிதி காணா போன விஷயம் எனக்கே அதிர்ச்சியே தான் இருக்கு. அவங்கள கண்டுபிடிக்கிற முயற்சியில நான் என்ன ஒத்துழைப்பு தரணுமோ அதை கொடுக்குறேன் சார். குட். மிஸ்டர் பிரேம், இந்த போட்டோவை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா?